தசகம் 46. யசோதை கண்ணனின் வாயில் உலகங்களை காணல். தேவனே, முன்பு நீ தாயின் மடியில் மல்லாந்து படுத்துக்கொண்டு பாலை பருகிவிட்டு கொட்டாவி விட்டாய். அப்பொழுது யசோதை உன்னுடைய திறந்த வாயில் உலகம் அனைத்தையும் கண்டாள். உலகின் தலைவனே, மற்றொரு சமயம் நீ குழந்தைகளோடு கூடி பழங்களை பறித்து விளையாடி கொண்டிருந்தாய். அப்பொழுது அவர்களை ஏமாற்றி அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பழங்களை உண்டு விட்டாய். அதனால் அக்குழந்தைகள் சினந்து நீ மண் உண்டதாக உன்னை பற்றி உன் தாயிடம் கோள் கூறினார்கள். விபுவே, நீ பிரளய காலத்தில் நிலம், நீர் முதலியவற்றையெல்லாம் விழுங்கும் ஆற்றல் உடையவன். அதை அறியாத உன் தாய் மண்ணை உண்பதாய் நோய் உண்டாகும் என்று அஞ்சி உன்னை கடிந்து கொண்டார். விபுவே, உன் தாய் துடுக்கு பயலே, அங்கே மண்ணை உண்டாயா என்ன என்று வினவிய பொழுது நீ நீண்ட நேரம் சிரித்து கொண்டே இருந்துவிட்டு பின் அவர்கள் கூறியது பொய் என்று சத்தியம் செய்தாய். மேலும் உன் தாய், அடே, எல்லோரும் உறுதியாக சொல்கின்றனர், அது தவறு என்றால் உன் வாயை திறந்து காமி என்று உன்னை அதட்டினாள். அப்பொழுது நீ மலர்ந்த தாமரை பூவிற்கு ஒப்பான உன் வாயை திறந்தாய். உன் தாய் மண்ணை சிறிதளவு காண விரும்பினாள். ஆனால் நீயோ அவளை பெரிதும் மனநிறைவு கொள்ள செய்பவன் போல் நிலம் மட்டுமல்லாமல் உலகங்கள் அனைத்தையும் காண்பித்தாய். அப்பொழுது உன் வாயில் காடும் கடலும் மேகமும் பாதாளமும் வெவ்வேறு இடங்களில் காணப்பட்டன. மேலும் வேறிடத்தில் மனிதர்களும் அசுரர்களும் தேவர்களும் தென்பட்டார்கள். இவ்விதம் உன் வாயில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. மேலும் யசோதை உன் வாயில் உன்னை பார்க்கடலில் பள்ளி கொண்டவனாகவும் பரம வைகுண்டத்தில் வீற்றிருப்பவனாகவும் கண்டாள். பின் பரந்தாமனே தன் எதிரில் மகனாக நிற்பதையும் கண்டாள். இப்படி அவள் எத்தனை வகையாகத்தான் உன்னை காணவில்லை. கோகுலத்தையும் தன்னையும் தன்னெதிரில் வாயை திறந்து கொண்டு நிற்கும் தன் மகன் கிருஷ்ணனையும் அந்த வாயில் பார்த்தாள். உலகங்கள் எல்லாம் உன் திருவாயில் விளங்குகின்றன. அந்த முகத்தினுள் மற்றொரு முகமும் வாயும், அதில் எல்லா புவனங்களும், அதில் மறுபடியும் முன் கண்ட அனைத்தும் கண்டாள். இப்படியாக ஆதி அந்தமும் இல்லாத தன்மையை யசோதைக்கு விளக்கி காட்டினார். விந்தை குழந்தையே, பகவானே, அப்பொழுது அந்த தாய் உண்மையை அறிந்து கொண்டாள். ஆனால் அடுத்த கணமே உனது மாயையால் அவளை ஆட்கொண்டு அம்மா பால் கொடு என்று கூறிக்கொண்டு அவளுடைய மடியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண